நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக மீனராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் பெருசாக கோடி கட்டி வாழணும், கோட்டை கட்டி ஆளணும், இந்த மாதிரியான மனநிலையெல்லாம் இருக்க மாட்டாங்க. 4 பேர் நம்மளை பார்த்து சீச்சின்னு சொல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா போதும். நம்ம பெருசாக கோடீஸ்வரனா வாழாட்டியும் 10 ரூபா கடங்கண்ணி இல்லாமல் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. போதும் அப்படிங்கிற மனசுக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி மற்றவன் நல்லா இருந்தான்னா கூட அதை பார்த்து சந்தோஷப்படக்கூட ஆளுங்க. மனசுக்குள்ளே நெஞ்செல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு லேசாக கொஞ்சம் பொறாமல் வரும். எல்லாருமே நல்லா இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ராசிக்குள்ளே ராகு இருக்குது போதாத ஊத்தத்துக்கு. இப்படி கலத்திரத்தில் கேது இருக்குது. வருடகிரகங்கள் எதுவுமே சரியில்லை. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி குரு சகாயஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசாக அவரால் நல்லது செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தொழில் இல்லையே நமக்கு, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோமே. மீன் ஆயுசுக்கும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஆயுசுக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு 10 நாள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் ஒரு நிம்மதியாக தங்க முடியல, போக முடியல, குடும்பம் புள்ள குட்டிகளோட ஒரு வெளி இடத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இருந்தது இல்லையா? அது எல்லாமே இந்த மாதத்தில் மாறி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த எதிராளிகள் இருப்பாங்க, தொழில் போட்டியாளர்கள் அப்படிங்கிறவங்க. இப்போ நம்ம ஒரு கடை வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து கரண்ட் பில்லு கட்டி வேலைக்கு ஆள் வச்சு ஒரு கடையை போட்டிருப்போம். பக்கத்துலேயே ஒருத்தவங்க கொண்டாந்து பிளாட்ஃபாரத்தில் கடை போடுவான். அவனுக்கு கொடுக்குற வேலைக்கு நம்மளால் விற்க முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாத போட்டிகள், அதாவது ஒரு நியாயமற்ற போட்டிகள் அப்படிங்கிறதெல்லாம் தொழிலில் நிலவும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு நிரந்தரமாக ஒரு தொழில் தேடிக்கணும், எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு நம்ம உழைச்சி கொட்டுறதுங்கிற மாதிரி மனநிலை இருக்கும். இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் தொழில் நிரந்தரம் அப்படிங்கிறது உருவாகும். அதுமாரி ஒரு தற்காலிக பணியில் ரொம்ப நாளாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேருக்கு புனித பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதேமாரி கும்பராசியில் சனி பகவான் இப்போ இருக்கார். ஒரு வக்கரகதியாக இருக்கார். லாபஸ்தானத்துக்கும் அதிபதி, விரயஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். லாபாதிபதி சனி வக்கரம் அப்படிங்கிறது நமக்கு காசு பணம் வர்றதில் தடை. விரையாதிபதி சனி வக்கரம் அப்படிங்கிறது பரவாயில்ல, போ ஏதோ வந்த காசை வச்சு உருட்டிகிட்டு இருக்கேன் பரட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓடிடும். அப்போ சனியால் நன்மை தீமை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு போக வேண்டியதான். சனி நமக்கு கொடுக்கவும் மாட்டார், கெடுக்கவும் மாட்டார் இந்த காலகட்டத்தில். அதேமாதிரி புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சமடைகிறார். ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் கலத்திரஸ்தானத்திலேயே உச்சமடைகிறார் அப்படிங்கிறது யோகம்தான். அது திருமணம் நடைபெறாத மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். என்ன காரணம்னா, இப்போ விரயசனி வேறு நடக்குது, கலத்திரஸ்தான அதிபதி கலத்திரத்திலே உச்சம். அப்போ ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பல இடங்களில் போய் பொண்ணு பார்த்துட்டேன், ஒன்றும் அமையல,
பல இடத்துல போய் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, வந்தவனுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுத்தேன், என் காசு பணம் போச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமையும். அமையக்கூடிய வரன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அப்படிங்கிறதால இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். அது ரொம்ப சரியாகவும் இருக்கும். அதுமாரி மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதுமாரி பெண்கள், மீனராசி பெண்கள் கணவருக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நல்ல வேலை ஒன்று அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி நிறைய வரன் கை நழுவி போயிருக்கும். எப்பயோ விட்டு போன ஒரு வரன் அது நமக்கு பிடிச்சிருந்துருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் முடிக்க முடியாமல் போயிருக்கும். அது இப்போ மறுபடியும் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரன் பார்க்குறதுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடியிருக்கிற வீட்டையே விலை பேசக்கூடிய யோகம் வரும். அதுமாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா செய்யலாம். சில பேர் நம்ம குடியிருக்கோம், அந்த வீட்டையே போய் விலை கேட்டால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு கூட அந்த வீடு பிடிச்சிருக்கோம், ரொம்ப வருஷமாக இருந்திருப்போம், ஒரு சென்டிமெண்ட்டாக நமக்கு பிடிச்சிருந்துருக்கோம், கேட்டு பார்க்கலாம், தப்பு கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோட புரட்டாசி 3ஆம் தேதி துளாராசிக்கு சுக்கிரன் போயிடுறார். சுக்கிரனுக்கு துளாராசி சொந்த வீடு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ கொஞ்சம் உறவுகள் பகையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரர்கள் நம்மளை நல்லா இருக்கும், அப்படியே ஆகா ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கிற போது தான் தெரியும். வெள்ளையும் சொல்லியுமே வெளியே போகிறோம், சட்டையில் 10 ரூபா இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியும். 7 சனி காலகட்டத்தில் கடன் வாங்கி வச்சுருக்கிறதுங்கிறது நமக்கு தான் தெரியும். வரவோட செலவு 2 மடங்கு ஆகும். சும்மா நம்ம வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் அர்ஜென்ட்டுக்கு நம்மகிட்ட ஒரு உதவி கேட்பாங்க, நம்மளால் செய்ய முடியாது, சூழல் அப்படி இருக்குது. அதை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் உறவுகள் வகையில் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறத விட முடியாதுங்கிறத முன்னாடியே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலண்டுக்கிறது நல்லது. அதேமாதிரி உயரதிகாரிகள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் போகிறோம் அப்படின்னாக்க மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிங்க நம்மளை ஏதோ சும்மா ஓப்பி அடிக்கிறேன்னு நினச்சிப்பாங்க. நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். காக்கா பிடிச்சி ஒரு வேலையும் செய்யாத நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் எல்லா வேலையும் செஞ்சு விட்டேன், கெட்ட பேர் தான் வாங்குறேன் ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும். தேவையற்ற விடுமுறைகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம். அதுமாரி ஒரு ஆலோசனை கூட்டம் அலுவலக ரீதியாக நடக்குது அப்படின்னா நம்ம நல்லது சொல்கிறோன்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. எதாக இருந்தாலும் நம்மளை கேட்டால் ஆமாங்க இது இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விளைக்கணும். நம்ம வேலையோடு நம்ம உண்டுன்னு நம்ம முடிச்சுக்கணும். அடுத்த வேலையில் தலையிடக்கூடாது. இதுமாரி நம்ம வேலையை யாருக்கிட்டையும் ஒப்படைக்கக்கூடாது. ஒரு வேலை நிறையா இருக்குது, இதை கொஞ்சம் முடிச்சு கொடுப்பான்னு சக ஊழியர்கள்ட்ட வேலையை கொடுத்திங்கன்னா அவன் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதுக்கு நாம் கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருக்கணும். அதுமாரி படிக்கிற பிள்ளைங்க வீட்டு பாடம் போக்குவரத்துலாம் அன்னன்னைய பாடத்தை அன்றைக்கே படித்து முடிச்சிடுறது நல்லது. லேசாக படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. இதுமாரி புரட்டாசி 20ஆம் தேதி துளாராசிக்கு புதனும் வராரு. புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. ஒரு பொருள் வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் 20 தேதிக்கு மேலே. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் வரும். புதன் போய் 8ல் மறைகிறார். அப்படிங்கும்போது இந்த மறைந்த புதன் கொஞ்சம் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நம்ம உழைக்காமல் சில விஷயங்களில் நமக்கு பணம் வரும். இதை சொன்னால் நம்ப முடியாது. யாரோட உழைப்பின் மூலமாகவோ நமக்கு 10 ரூபா கிடைக்கும். அது பரவாயில்ல, போய் நியாயமாக தானே எடுத்துக்கிறோம், அவங்களே தெரிஞ்சு தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. மற்ற மாதத்தை பார்த்திங்கன்னா விரைய செலவுங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும். கடன் வாங்கி செலவு பண்ணுற சூழல் இருந்திருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஓட்டிவிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அது அப்பப்போ மருத்துவமனைக்கு போய் உரிய சிகிச்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம், செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம். மாதம் முழுக்க மாமிச உணவுகள் தவிர்க்கணும். அதே மாதிரி சனிக்கிழமையில் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.